पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமத்திலே நாம் இப்பொழுது 609வது திருநாமத்தை அதன் பொருளுடன் அனுபவிக்கப் போகிறோம். அகோபிலமடத்திலே 44ஆம் பட்டத்திலே ஜீயராக இருந்தவர் முக்கூர் அழகேசிங்கர். அவருடைய தனித்திறமை மிகவும் கடினமான வேதாந்த விஷயங்களை மிகவும் எளிமையாக தெளிவாக மனசில் பதியும்படி சொல்வது. அவருக்கு வேதாந்தத்தில் ஸ்ரீபாஷ்யத்தில் ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யத்தில் ரொம்ப ஈடுபாடு. 10 நாள் அவருடைய பிறந்த தினத்தை ஒட்டி, அதாவது திருநக்ஷத்திரம்னு சொல்லுவாங்க, அதை ஒட்டி பெரிய வித்வத் சபை நடத்துவார். தன்னுடைய தள்ளாத 90 வயசுகளில் கூட 8 மணி நேரம் ஒரு நாள் தொடர்ந்து அந்த சதஸை நடத்துவார். வருகின்ற வித்வான்களை நிறைய கேள்வி கேட்பார். பலவிதமான கேள்விகளை கேட்டு பலவித விசித்திரமான பதில்களை வர பார்த்து ஆனந்திப்பார். அதனால் அது ஒரு இன்டலெக்சுவல் விருந்து அப்படின்னு சொல்லலாம், அறிவுஜீவிகள் விருந்து. ஆனால் அதே சமயத்தில் எல்லாருக்கும் புரிய முடியாத கருத்துக்களை எளிமையாகவும் சொல்லிடுவார். ஒரு சதஸ் நடக்கிறது. சதஸ்னா கருத்தரங்கு ஸ்ரீபாஷ்யத்தில் அவர் நடத்துகிறார். அப்போது சத்துணவு அமைச்சராக இருந்த சவுந்தரராஜன் அவர்கள் பார்வையாளராக வந்து கலந்து கொண்டார். அமைச்சர் வந்திருக்கார். பக்தியோடு அந்த சதஸில் ஜீயரை வணங்கி வித்வான்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவித்து அமைச்சர் உட்கார்ந்துருக்கார். அப்போது ஒருத்தர் ஸ்ரீபாஷ்யத்தில், ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் 2வது அதிகரணம் 2வது சாப்டரை பற்றி சொல்கிறார். அப்போ ஜீயர் அவரை கேட்டு வர்றார். அவர் சொல்கிறார், இந்த அதிசயமான உலகத்தை இறைவன் படைத்தான். இந்த உலகம் அதிசயமான உலகம்னா என்ன அர்த்தம், அதிசயம்னு ஏன் சொல்கிற அப்படின்னு ஜீயர் அவரை கேட்டார். இப்போ அதிசயம் இருக்குது, பல விசித்திரங்கள் இருக்குது உலகத்தில் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். பல விசித்திரங்கள்லாம் என்னப்பா, கொஞ்சம் புரிய முடியாது சொல்லு. அமைச்சர் வந்திருக்கார், மக்கள் இருக்காங்க, நிறைய பேர் ரசிப்பாங்க, கொஞ்சம் புரிய முடியாது சொல்லு அப்படின்னார். இறைவன் படைப்பில் பல விசித்திரம் இருக்குங்க, எவ்வளோ அதிசயங்கள் இருக்குது, அதனால் அதிசயம் நிறைஞ்ச உலகம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு மறுபடியும் அந்த வித்வான் சொன்னார். அப்படி இல்லைப்பா, எப்படி சொல்லு அப்படின்னு அவர் ஒரு விஷயம் சொன்னார். ஒரு மாதுளம்பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த மாதுளம்பழத்தில் அந்த முத்துக்களெல்லாம் யார் உள்ளே அடுக்கி வச்சாங்க? அதை ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டால் மாதிரி சின்ன பேப்பர் போட்டு அதில் முத்துக்களை அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படி முத்துக்களை அந்த பேப்பர் மென்மையாக ஒன்று வச்சு அதுக்குள்ளே ஒரு வரிசைப்படுத்தி அடக்கி வச்சுருக்கு. யாராலையாவது அந்த முத்துக்களை உதிர்த்த பிறகு மறுபடியும் அதே வரிசையில் வைக்க முடியுமா? ஜவுளிக்கடையில் புடவையை எடுத்தாலும் திருப்பி நம்மளால் அப்படி மடிக்க முடியாது. அந்த புடவை எடுத்து விரித்து போடுறவரை பார்த்தா எனக்கு அதிசயமாக இருக்கும். இப்படித்தான் கரெக்டாக மறுபடியும் மடித்து வைக்கிறார். அதுவும் நம்ம சகோதரிகள்லாம் போனாங்கலாம், இதை கொடு அதை கொடு, மறுபடியும் அந்த புடவையை காட்டுனுவாங்க. அழுக்காமல் செழிக்காமல் அவங்க புடவை எடுத்து காண்பிச்சுட்டு திருப்பி அவங்க மடித்து வைக்கிறத பார்த்தா எனக்கே பொறாமையாக இருக்கும். நம்மளை சட்டையை கூட திருப்பி பழையபடி மடிக்க முடியல. ஆனால் ஜீயர் சொல்கிறார், இதான்ப்பா அதிசயம். அதே மாதிரி தாமரைப்பூ, எந்த தாமரைப்பூ எடுத்தாலும் 108 இதழ் இருக்குது. சின்ன தாமரைப்பூவில் 108 இதழ், பெருசில் 108 இதழ். இதே மாதிரி அந்த காலத்து ஆரஞ்சு பழங்கள் ஒன்றிடத்துலையும் கரெக்டாக 11 சுளை. இப்படி ஒரு கணக்கு, இப்படி ஒரு அமைப்பு, இப்படி வச்சு இந்த உலகத்தில் ஒரு சின்ன மாதுளம்பழத்தில் கனி வகையிலேயே இவ்வளவு விசித்திரங்கள் பண்ணியிருக்கான் இறைவன். இன்னொரு மீன் இருக்கான். அந்த மீன் தன் எதிரிகளை எப்படி வேட்டையாடும்னா, அப்படி தண்ணியை எடுத்து அப்படியே வாயை கொப்பளிப்பான். அது தண்ணி மேலே பட்ட உடனே அம்பு பட்டா மாதிரி இருக்குமா அந்த இறைக்கு. எங்கே போகிறது அப்படின்னு தவிக்கிறச்சா கபக்குன்னு மீன் குதறி பிடிச்சிருமா.